பேசுங்க பேசுங்க. நீங்க அம்மாவோட பெயர் வந்து பழனி அம்மாள். இவங்க கரணக்கிழங்கு வியாபாரங்க. இவங்க நிறைய முருகன் கோயில், அம்மன் கோயில், அது இல்லாமல் பாபா கோயில் நிறைய சேவைகள் பலன் எதிர்பார்க்கறதே கிடையாது. அவங்களோட பொருள் உதவி, பண உதவி நிறைய செஞ்சுருக்காங்க. 19 ஆண்டுகளாக முருகனுக்கு சேவை பணியில் இருக்காங்க. அது இல்லாமல் எங்களை வந்து ஒரு பாபா கோயிலில் ஒரு சேவை குரூப் ஆரம்பித்து அதில் 30 லேடிஸை உருவாக்கி அங்கே வந்து நாங்கள் சேவை செய்கிறோம். அது இல்லாமல் நிறையா கோயில்களுக்கு போய் எங்களால் முடிஞ்ச சேவைகளும் செஞ்சுருக்குறோம், கும்பகோணம் வரைக்கும். அதனால் அம்மாவை பற்றி நிறையா சாமி சொல்லுவாங்க. எனக்கு வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவர் சாமி நீங்கள் சொல்லுங்கள் சாமி. புண்ணியமாக அங்கே கண்ணுக்கு வியாபாரம் செய்கிறாங்க. அம்மா வந்து எங்களுடைய கோவிலுக்கு, முருகன் கோவில் இல்லாமல் எல்லா கோவிலுக்கும் நிறைய கான்செப்ட் பண்ணியிருக்காங்க. பங்குனி உத்திரம், தைப்பூசம், அன்னதானங்கள். இந்த கோவிலுக்கு முதல்ல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த மாதிரி தான் ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்து அந்த அன்னதானம் துவக்கி வச்சாங்க. அது வந்து எல்லாம் விருத்தியாக இருக்குது. அதே மாதிரி இந்த அம்மாவை தான் துவக்கி வச்சாங்க, கஞ்சியை துவக்கி வச்சாங்க. நல்லா இருக்குது, எல்லோரும் நல்லா இருக்காங்க, எல்லா வியாதியும் நல்லா இருக்குது. ஒரு ஆளுக்கு வந்து கிட்டி ஃபெயிலியர்னு சொல்லிட்டா டாக்டர். இங்கே அப்போலாவில் இங்கே மெட்ராஸ் முடியாது. அதுக்கப்புறம் இங்கே வந்து கஞ்சி கொடுத்து வெட்ட சொன்னேன். எனக்கு என்னங்க சார் பொய் நான் பேசுகிறேன், முருகனை கேள்வி. இன்றைக்கி நல்லா இருக்காரு. அடுத்த வாரம் வருவார். நிறைய குழந்தைங்க உருவாயிருக்குங்க. திருமணம் நிறைய தடையாகிட்டு கும்பாபிஷேகம் நிறைய நடத்தி வச்சிருக்காங்க. நாங்க சேவை ஒரு 20-30 பேர் இருக்கிறோம். எந்த கோயில்ல வேணாலும் சேவை செஞ்சுட்டு அவங்களுக்கு போய் சாமிக்கு என்னென்ன தேவையோ அங்க பண்ணி கொடுத்துட்டு என்னுடைய ஒரு பலன் இது வரைக்கும் அவங்க எதிர்பார்த்ததே கிடையாது. மாதம் மாதம் பௌர்ணமி பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில 1.5 லட்சம் பேருக்கு அன்னதானங்கள் கொடுக்குறோம். உங்களால முடிஞ்ச உதவிகளையும் நீங்க பண்ணலாம். நாங்க நோட்டீஸ் கொடுக்குறோம். அதுல உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. பௌர்ணமிக்கு முதல் நாள் இருந்தே ஸ்டார்ட் பண்றோம். பொருளாவும் கொடுக்கலாம், அல்லது நீங்க அன்னதானத்துக்கு டொனேஷனாகவும் கொடுக்கலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையாருக்கு உங்க பேர்ல அர்ச்சனைகள்லாம் பண்ணிட்டு, பிரம்ம முகூர்த்தத்துல அர்ச்சனைகள் எல்லாமே பண்ணிட்டு பிரசாதங்களும் உங்க வீடை தேடியே வருவோமா. நீங்க அப்படி யாரும் கான்டாக்ட் பண்றதா இருந்தா நம்பர் ஐயா சுபாஷையோடைய நம்பரோ நோட்டீஸ் கொடுத்துட்டு போறோம். அதை கொடுத்து மக்கள் எல்லாரும் இதுல அண்ணாமலையார் இதுலையும் கலந்துக்கங்க. இந்த இதுலயும் வந்து கலந்துக்கிட்டு எல்லாரும் அன்னதானத்துக்கு பொருளுதவியும் செய்யுங்க. ரொம்ப நன்றி. மீனாட்சி அம்மனுடைய காட்சி எல்லாம் வந்து அது என்னன்னா பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் 23ஆம் தேதி என் மருமகளுக்கு டெலிவரிங்க. நான் வந்து மருமகளுக்கு டெலிவரி இல்லாமல் நான் எப்படி போய் பாப்பா வந்து அமெரிக்கா போகிறாங்க. நான் எப்படி போய் மருமகளுடைய டெலிவரி விட்டு அந்த பிள்ளைக்கு சொல்லவே இல்லைங்க. நான் ஊருக்கு கிளம்புறது சொல்லவே இல்லைங்க. சொல்லாமையே காலையில் தண்ணி கூட குடிக்கல. சனிக்கிழமை காலையில் வந்து நான் போயிட்டு எழுந்து சொன்னேன். வீட்டெல்லாம் மாவு போட்டு டீ சாமி கும்பிட்டுங்க பாபாவை பார்க்க ஓடிட்டு முடி செலுத்தி வச்சுட்டு, பாபா என் மருமகளுடைய டெலிவரிக்கு என்னை எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு ஃபோன் பண்ணீங்க. முதல் நாள் நைட்டு நீ எனக்கு முதல்ல சாமி நீ அம்மாவை கூப்பிடு, மீனாட்சி அம்மா எனக்கு வந்து அம்மா வந்துருவா, பண்ணி கொடுப்பா. என்னுடைய ஃப்ரெண்டுகள்லாம் இவங்கெல்லாம் அம்மாலாம் இருக்கிறாங்க, எல்லாரும் வந்துருவாங்க. 8:30 மணிக்கு வள்ளி முடிச்சுங்க. எத்தனை 23ஆம் தேதி டெலிவரினா 2ஆம் தேதிய காலையில் 8:30 மணிக்கு வழி பிடிச்சுங்க. 10:42க்கு சுபப்பிரசவங்க. ஆண்கள் வந்த 3 எல்லாம் அப்படி அழகு செல்லும். அப்படியே இப்போ வந்து பையன் வந்து ஜென்டல் மேனேஜர் கர்நாடகாவில் இருக்கிறவங்க. ஒரு பையன் சர்வீஸ்க்கு, பொண்ணு வந்து ஐடி கம்பெனி, அமெரிக்கா கம்பெனி ஹைதராபாத்ல. மாப்பிள்ளை வந்து ஒரு காலேஜில் ஹெச்ஓடி இருக்காங்க. எல்லாத்தையும் என்னுடைய கீழ்த்தர உழைப்பில் இருந்து தான் என் குழந்தைங்க எல்லாம் நல்லா படிக்கிடுச்சு. அப்போ இருந்த சின்ன வயசுலேருந்து என்னுடைய ஆன்மீக பயணம் இல்லை. நமக்கு பெருசாக வந்து அன்னதான பிரபு நான் சேனக்கிழங்கு வியாபாரத்துல நல்ல பேருந்தோட நம்ம ஏரியாவிலேயே ஆத்தூர்
அரைங்கய்யா. இன்னைக்கு முருகன் உங்களை அழைச்சிட்டு வந்து என்ன இந்த இந்த மாதிரி ஆட்கள் வைங்க வீட்டுக்கே முடியும். ரொம்ப சந்தோஷம்.